வணக்கம். நான் பாகமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் வைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயற்தமிழை பற்றி பார்க்கலாம். இயற்தமிழை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு. அந்த குடும்ப விளக்குன்ற அந்த தொகுப்பில் வர பெண் அத்தனை புத்திசாலித்தனமாக, அத்தனை அறிவாளியாக காட்டியிருப்பார். நான் நிறைய நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னே நிறைய முத்தமிழ் வைக்கலாம் நிகழ்ச்சியிலே அந்த பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு வர்ற படத்தில் அந்த நாயகி, அந்த கதையில் வர நாயகி எவ்வளோ புத்திசாலியாக இருக்குன்னு ஒரு 2-3 நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதே காட்சி தான் அழகன் திரைப்படத்தில் கூட கே பாலச்சந்தர் அவர்கள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அதே மாதிரி தான் அந்த தொகுப்பில் தான் இவர் சொல்கிறார். பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுப்பு மட்டும் ஊதுனா பரவாயில்ல, அவங்க குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க, குழந்தைகளை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லைன்னா அது எப்படி செம்மையாக செய்ய முடியும்? அதனால் அவங்களுக்கு படிப்பறிவு முக்கியம் என்று பாரதிதாசன் நிறுவுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாளே கேள்விதான், நறுக்குன்னு கேட்குறாரு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கே. குடித்தனம் நல்லா செய்கிறதுக்கு கல்வி வேண்டும். பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கே அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. ஒரு வீட்டில் செய்யணுன்னா பால் கணக்கிலேருந்து, அரிசி கணக்கிலேருந்து, எவ்வளோ பால் வாங்கணும், எத்தனை எண்ணிக்கை, அவங்க பால்காரங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு கணக்கு வேணும். எவ்வளோ வாங்கணும், அரிசி எவ்வளோ வாங்கணும், எல்லா பொருட்களும் எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ செலவாச்சு, இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ ஏன் அதிகமாக செலவாகுது, இது எல்லா கணக்கும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு பொருளை கூட வீணடிக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கே கூட அவ்வளவு கணக்கறிவு தேவைப்படுது. அதே மாதிரி நிறைய செய்திகள், ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், அதுக்கு எவ்வளோ அன்பளிப்பு எழுதணும், அவங்க நமக்கு எவ்வளோ எழுதுனாங்க, நம்ம திருப்பி அவங்களுக்கு எவ்வளோ செய்யணும், இதுக்கெல்லாம் ஒரு நினைவுத்திறன் வேணும். அதெல்லாம் இருக்குது உண்மையிலேயே. நம்ம வீடுகளில் நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளோ நினைவாக அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம். அந்த மாதிரி குடித்தனம் பேணுவதற்கே கூட அறிவு தான் தேவை. அறிவு தேவை இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடைபெறாது. அது மிக அழகாக சொல்கிறாரு. அதே மாதிரி பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. அவங்களோட குழந்தைங்கள, அவங்க படிக்கிறாங்களா, படிக்கல, என்ன படிக்கிறாங்க, அவங்க படிக்கலைன்னா ஏமாத்திடுவாங்க, அம்மாவுக்கு தான் தெரியாதே நினச்சி ஏமாத்திடுவாங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணும், என்ன தெரிஞ்சிருக்கு, அவங்க சரியாக படிக்கிறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறதுக்கே ஒரு அறிவு தேவை. அதை தான் அவர் சொல்கிறாரு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கே. அது ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கே. உலகினை பேணுவதற்கு. ஏன்னா இப்போ நம்ம சந்திராயன் அமைச்சோம், ஆதித்ய அமைச்சிருக்கிறோம், அப்புறம் மங்கள்யான் அமைச்சிருக்கிறோம். இந்த எல்லா ஒரு நம்ம திட்டங்களிலுமே, இந்த அமைச்ச திட்டங்களில் எல்லாத்துலேயுமே பெண் திட்ட இயக்குநர்களாக நிறைய பெண்கள் வேலை செஞ்சு. அது மட்டும் இல்லை, பொறியாளர்கள் நிறைய பேர்கள் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுருக்குறாங்க. அப்போது அவங்க கண்டுபிடிக்க போகிற கண்டுபிடிப்புகள் எல்லாம் உலகுக்கு தான், உலகுக்கு நல்ல செய்தான். அதை தான் அவர் சொல்கிறாங்க. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கே. உலகுக்கு நல்ல சேர்த்து கூட வேணும். ஏன் மருத்துவர்கள் இல்லையா, ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் இல்லையா, கடல்சார் பொருளை ஆராய்ச்சி, அவங்களாம் பூகம்பம் வராமல் தடுக்கலையா, ஒரு சுனாமி வராமல் தடுக்கலையா? அதிலெல்லாம் பெண்கள் வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க, அந்த இயக்கங்கள் எல்லாம். இதுதான் அவர் சொன்னது. வெள்ளத்தடுப்பு துறையில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாமே இதுதான். உலகினை பேணுவதற்கேன்னா அதுதான். பெண்கள் எவ்வளவோ செய்கிறாங்க. அது சொல்கிறாரு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கே. அதாவது பெண்களினோட கோணத்தில் அவங்களுக்கு எந்த கல்வியெல்லாம் கொடுக்கணும், எந்த கல்வி கொடுத்தா அது எவ்வளோ எளிமையாக கொடுக்கணும், அது எவ்வளோ நிறைய கொடுத்துட்டு அவங்களால தாழ முடியாது, இல்லை கொஞ்சமாக அப்படி கொடுக்கணும். இப்படி பெண்களுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கே கூட அந்த கல்வி குழுவில் அந்த பெண்கள்லாம் இடம்பெற்றிருந்தால் தான் அந்த பெண்கள் சார்ந்து அவங்களுக்கு அந்த சிந்தனை வரும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பெண்களுக்கு கல்வி வேணுன்றத பாரதிதாசன் மிக அழகாக நிறுவுகிறார் இந்த பாடலில். அதுதான், பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியினை பேணுதற்கே என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் பாரதிதாசன். மிக அழகு இல்லையா? கேளுங்க, படிங்க. நன்றி, வணக்கம்.